சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்சுமி தேவி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகாலட்சுமி வழிபட்ட திருவேட்டீஸ்வரர் கோவிலோட தல வரலாறு என்ன, இதை பத்தி தான் பார்க்க போறோம். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் அமைஞ்சிருக்கு மிகவும் பழமை வாய்ந்த செண்பகாம்பிகை உடனுரை திருவேட்டீஸ்வரர் திருக்கோவில். தேவார வைப்பு தலம்னா இது. மகாலட்சுமி வழிபட்ட தலமாவும் இருக்கு. ராகு கேது பரிகார தலம், சிவன், அம்பாள், சண்முகர் இந்த 3 பேருக்கும் தனித்தனியா கொடிமரம் அமைந்த தலம் அப்படின்னு நிறைய சிறப்புகளை உடைய தலமாவும் இந்த கோவில் இருக்கு. இந்த தலத்தோட இறைவன் திருவேட்டீஸ்வரர் அப்படின்னும் இறைவி செண்பகாம்பிகை அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு சமயம் பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தரான அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். பல தலங்களுக்கு சென்ற அர்ஜுனன் செண்பக காடு வழியா வந்தப்போ வித்தியாசமான நிறத்துல ஒரு பன்றி இருக்கிறத பார்த்தான். அந்த பன்றிய வேட்டையாடணும் அப்படின்னு நினைச்ச அர்ஜுனன் பன்றிக்கு மேல அம்பையும் எய்தான். அம்பு பாய்ந்த பன்றி கீழே விழுந்து இறந்துடுச்சு. அர்ஜுனன் கிட்டக்க வந்து பார்த்தப்போ பன்றியோட உடல்ல 2 அம்புகள் இருந்தது. அர்ஜுனன் இன்னொரு அம்பை யார் செலுத்தி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சான். அந்த வேளையில அங்க வந்த வேடன் ஒருத்தன் இந்த பன்றிய நான் தான் கொன்னேன், அதனால இது எனக்கு தான் சொந்தம் சொல்றான். அர்ஜுனன் முதல்ல அம்பு எய்தது நான் தான், என்னோட அம்பு பட்டுதான் பன்றி கீழே விழுந்தது, அதனால இந்த பன்றி எனக்கு தான் சொந்தம் சொல்றான். இதனால கோபம் அடைந்த அந்த வேடன் தன்னோட அம்பை எடுத்து அர்ஜுனன் மேலேயே குறி வச்சுட்டான். உடனேயே சுதாரிச்சு கொண்ட அர்ஜுனன் வேகமா வேடனோட தலைய குறி வச்சு அம்பையும் எய்துட்டான். அர்ஜுனன் எய்த அம்பு வேடனோட தலையில பட்டு ரத்தம் வடிய ஆரம்பிச்சது. அடுத்த நொடியே வேடன் சிவபெருமான தோன்றிட்டாரு. இதை அடுத்து அர்ஜுனன் தங்களையா நான் காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட வருந்தினான். சிவபெருமான் கவலைப்படாதே அர்ஜுனா, நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். அடுத்த பிறவில நீ கண்ணப்பனா பிறந்து என்ன வணங்கி புகழ் பெறுவாய் அப்படின்னு ஆசி கொடுத்தாரு. சிவபெருமான் வேடனா காட்சி கொடுத்ததுனால இந்த தல இறைவன் திருவேட்டீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவருக்கு பார்த்த பிரகார லிங்கம் அப்படின்ற பெயரும் உண்டு. அடுத்த பிறவில அர்ஜுனன் கண்ணப்பன் சொல்லக்கூடிய வேடனா பிறந்தா. ரொம்ப சிவபக்தி கொண்டிருந்த கண்ணப்பன் சிவனுக்கு தன்னோட கண்ணையே காணிக்கையா கொடுத்து பரிகாரத்தையும் தேடிக்கிட்டான். சிவபெருமானோட அருளால நாயனாராகவும் அந்தஸ்தும் பெற்றான். அர்ஜுனன் வழிபட்ட தலம்ன்றதுனால இங்க கண்ணப்ப நாயனார் உற்சவரா இருக்கிறாரு. இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்லப்படுது. காலப்போக்குல இந்த கோவில் முற்றிலும் அழிந்து மூலவர் சிவலிங்கம் செண்பக மரங்களுக்கு இடையில புதிஞ்சு இருந்திருக்கு. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க ஒரு பசு தினமும் வந்து பால் சொரிஞ்சுட்டே போயிட்டு இருந்திருக்கு. இத பார்த்த ஊர் மக்கள் அந்த இடத்துக்கு வந்து ஆராய்ந்து பார்த்தப்போ அங்க சுயம்பு லிங்கமும் இருந்திருக்கு. அந்த லிங்கத்துல வெட்டுவடி இருந்ததுனால இறைவன் திருவேட்டீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறதாவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இறைவனுக்கு கோவிலும் எழுப்பி இருக்காங்க. இந்த ஆலயம் 5 நிலை ராஜ கோபுரத்தோட கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. முக மண்டபத்தோட முன்னாடி கொடிமரம், பலிபீடம், நந்தி இது எல்லாம் இருக்கு. உள் பிரகாரத்துல விநாயகர், வீரபத்திரர், பாலமுருகன், சமய குறவர்கள், ஷேக்கிலார் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. வெளிப்பிரகாரத்துல விஸ்வநாதர், ராமலிங்கர், நவ கிரகங்கள் எல்லாம் காட்சி கொடுக்குது. கோஷ்டத்துல விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை இவங்க எல்லாரும் அருள் கொடுக்குறாங்க. கோவிலோட தோற்றம்னு பார்த்தோம்னா சிவனை வழிபடக்கூடிய மகாலட்சுமி அதாவது அம்பாள் செண்பகாம்பிகை தாயார் தெற்கு நோக்கி தனி சன்னதியில நின்ற கோலத்துல காட்சி கொடுக்கிறா. இவர் சன்னதி முன்னாடி கொடிமரம், பலிபீடம், சிம்ம வாகனம் இது எல்லாம் இருக்குது. மகாலட்சுமி திருமாலை மணந்து கொள்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான வணங்கினதான் ஐதீகம். இதோட அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய தூண் ஒன்றுல மகாலட்சுமி கைகள்ல கலசத்தை வச்சு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சபடியே காட்சி கொடுக்கிறா. மேலும் இங்க இருக்கக்கூடிய மண்டப தூண்கள்ல முனிவர்கள், ரிஷிகள் மற்றும் அனுமனோட பல்வேறு தோற்றத்துல புடைப்பு சிற்பங்களும் காணப்படுது. கோவிலோட தனித்தனி சன்னதியில அருகருகே மகாலட்சுமி தாயார் மற்றும் சரஸ்வதி தேவி இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சரஸ்வதி கிட்ட வீணைன்றது கிடையாது. பிரகாரத்துல தனி சன்னதியில வீழ்ச்சி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 6 முகங்களோட மயில் மேல அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுக்காரு. இவருக்கு ஒவ்வொரு சஷ்டியப்போ 6 மலர்கள், 6 நைவேத்தியங்கள், 6 வகையான பழங்கள் எல்லாம் படைத்து பூஜையும் செய்யப்படுது. வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா கோவில்ல தினமும் காலை பூஜையப்போ மூலவர் கிட்டக்க ஸ்படிக லிங்கத்தையும் நவ கிரகங்களுக்குரிய நவ ரத்னங்களையும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிரகத்துக்குரிய தானியங்கள், மலர்களை கொண்டு பூஜையும் செய்யப்படுது. சூரியனுக்கு வைத்த மலரை பிரகாரத்துல காணப்படக்கூடிய சூரியன் சிலை முன்னாடி வச்சு தீபாராதனையும் நடைபெறுது. அதுக்கப்புறமா மூலவருக்குரிய பூஜை நடத்துறாங்க. இந்த பூஜையில ருத்ர திரிசதி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்குரிய 300 நாமங்களால அர்ச்சனையும் செய்யப்படுது. அந்த வேளையில சிவபெருமான வழிபட்டா கிரக தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை. பொதுவா சிவன் கோவில்கள்ல அர்த்த ஜாமம் பூஜை முடிஞ்சு பள்ளியறை பூஜை அப்போ சிவபெருமானோட பாதம் தான் கொண்டு செல்லப்படுது.
ஆனா இங்க சிவபெருமானே பள்ளி அறைக்குள்ள போறாரு. இதுக்காக அர்த்த மண்டபத்துல சிலை ஒண்ணும் வைக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான இந்திரன் வழிபட்டதா சொல்லப்படுது. அதோட அடிப்படையில புரட்டாசியில இந்திர பூஜையும் நடைபெறுது. அப்போ சுவாமியோட சன்னதி முழுவதும் காய்கறி, பழங்கள் மற்றும் இனிப்புகளால அலங்காரமும் செய்யப்படுது. ஆலயத்துல சித்திரை பிரம்மோற்சவம், வைகாசி விசாகம், புரட்டாசி மகாலய அமாவாசை, மாசி மகத்துல தீர்த்தவாரி, பங்குனி உத்திரம் இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. கோவில் காலை 6 மணில இருந்து 11 மணி வரையும், மாலை 5 மணில இருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறக்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை திருவல்லிக்கேணி தபால் நிலையம் பஸ் நிறுத்தத்துக்கு கிட்டக்கவே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. திருவல்லிக்கேணி ரயில் நிலையத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவையும் இந்த கோவில் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.